இந்த மாதிரி கொஸ்டினை என்கிட்ட சொல்லிட்டு தான் நீங்க வந்து அப்புறம் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு சேனல்லையும் பாத்தீங்கன்னா நார்மலா இன்டர்வியூக்கு வராங்கன்னா கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இவர்கிட்டே ஆன்சர் பேப்பருக்கு விட்டு கொடுக்குற மாதிரி முன்கூட்டியே என்னென்ன கொஸ்டின் சொல்லி வச்சு அவர் ப்ரிப்பேர்டா வருவாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப ரொம்ப கோமாளித்தனமா இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பிரபல சேனல்ல என்னென்ன குற்றச்சாட்டு வச்சாங்களோ என்னெல்லாம் பண்ணாங்களோ அது எங்க சேனலுக்கும் நடந்திருக்கும். ஆனா அன்னைக்கு அவர் பெருசா பிரச்சனை பண்ணி அதுவும் ஒரு தனியார் இடத்துல நாங்க இந்த இன்டர்வியூ எடுத்தனால ரொம்ப சைலண்டாவே வந்துட்டோம் அப்படிங்கறத உண்மை. அதன் பிறகு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், உங்களை எல்லாம் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு மிரட்டும் பாணியிலே அவர் வந்து பேசியிருந்தாரு. பேசினது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் அவருடைய பிஹேவியரே சரியா இல்லாம இருந்துச்சு.